பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், கர்த்தர் ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் இந்த வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் இந்த வார்த்தை, பறந்து காக்கிற பட்சியை போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். ஏசாயா புஸ்தகம் 31வது அதிகாரம் 5வது வசனம். அன்பு தேவ பிள்ளைகளே, பறவைகள் தன் குட்டி பறவைகளுக்கு ஆபத்து துன்பங்கள் வரும்போது அதன் சத்தத்தை கேட்டு உடனே என்ன செய்யும்? உடனே பறந்து வந்து அதை பாதுகாத்து விடும். அல்லேலூயா. குட்டி பறவைகளின் பயம் போய்விடும். எப்படி? ஒரு கோழியோ ஏதோ ஒரு பறவை, அது காக்கா, குருவிகள், மைனா, மயில், ஏதாச்சும் ஒரு பறவைகள், அதுக்கு தனக்கு குட்டிக்கு ஒரு ஆபத்துன்னு சொன்னோன்னா யோசிச்சு பாருங்க. எங்கேயோ அந்த மேய்ஞ்சிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த கோழி குஞ்சை பார்த்தாலும் சரி, அந்த மயிலா இருந்தாலும் சரி, குருவியா இருந்தாலும் எதா இருந்தாலும் எங்கேயோ தாய் பறவையும் குட்டி பறவைகளும் அங்கங்க மாறி அங்கங்க இங்க கொஞ்சம் ஏதாச்சும் சாப்பாடு கிடைக்கும்னா இங்க மேய்ச்சிட்டு இருக்கும், அங்க கொஞ்சம் போனோம், அங்க ஒரு கொஞ்சம் உணவு கிடைக்கும்னா அங்க போயிருக்கும். அவ தாயும் குட்டியும் கொஞ்சம் மாறி மாறி தள்ளி தள்ளி இருக்கும். ஆனா தாய் எப்படி? தாய் கோழி தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு ஆபத்து வந்த உடனே அந்த பிள்ளைகளை சத்தம் இருக்க கோழி குஞ்சா இருந்தா எதாவது எனக்கு சத்தம் பயங்கர, அம்மா எனக்கு ஆபத்து வந்துட்டு அதுக்கு சவுண்டுல அதுக்கு சத்தத்தை காமிக்கும். அல்லையா தேவ பிள்ளை உடனே என்ன செய்யுது? தாய்கோழி பறந்து வந்து அந்த பிள்ளைய, அந்த குட்டி, அதுக்கு குட்டிங்களை பாதுகாத்து விடும். குட்டி பறவைகளின் பயம் உடனே என்ன செய்யும்? எந்த பிரச்சனை வந்தாலும் எங்க அம்மா பார்த்துக்கிடுவாங்க. அல்லையா தேவ பிள்ளை, நம் தேவனும் அப்படிப்பட்டவர் தான். இவ்வளோ நமக்கு போராட்டங்கள் வரும், பிரச்சனைகள் வரும், ஆபத்து வரும், நோய் வரும், வியாதி வரும், மனக்கலக்கங்கள், மன அழுத்தங்கள், தனிமை உணர்வுகள். ஆனா எல்லாவற்றிலிருந்தும் தேவன் நோக்கி பார்க்கும்போது என்ன செய்யறாரு? அவர் ஒரு ஆபத்து வந்தோன்னு, என்னுடைய பிள்ளைக்கு ஆபத்து வந்தோன்னு வருதுன்னு சொன்னோன்னே நம்ம அப்படியே வந்து தூக்கிட்டு போய் தூக்கி எப்படி பறவைகள் தன்னுடைய அப்படியே கோழி தன் செட்டைக்குள்ள அப்படி மறைக்கிறது போல நம்மளை மறைத்து பாதுகாப்பாரு. அல்லேலூயா. தேவனே, ஆண்டவர் உங்களை காத்து நடத்துவார். தீமை உங்களை அணுகாது. உங்கள் மேல் தேவன் ஆதரவாய் இருப்பார். தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு உதவி செய்வார். 100க்கு 100 உதவி செய்வார், பலப்படுத்துவார். உங்களால் முடியாத காரியத்தில் உங்களோடு இருந்து முடிய பண்ணுவார். வாழ்க்கையில் இருக்கிற எல்லா உங்களுடைய நெருக்கடிகளையும், எல்லா நெருக்கடிகளையும் மாற்றி, குழப்பங்களையும் மாற்றி, வேதனையை போக்கி, கண்ணீரின் அனுபவங்களை கடந்து வரவும், நிந்தனையும் அவமானத்தையும் கடந்து வரவும், தோல்விக்கு மேல் தோல்வியை கடந்து வரவும், பிசாசின் பிடியிலிருந்து, வியாதியில் இருந்தும், நெருக்கடியான சூழ்நிலைகளில் இருந்தும், வேலை, வியாபாரம், தொழில், ஊழிய ஆசீர்வாதம் இல்லாமல் இருந்தும் உங்களை மீட்டு கொண்டு வரவும், நீங்கள் இழந்து போனதை திருப்பி கொண்டு வரவும், நீங்கள் வெட்கப்பட்டு ஒரு நாளும் போவதில்லைன்னு ஆண்டவர் சொல்றாரு. திருப்பி கொண்டு வாரேங்கிறாரு. அல்லேலூயா. தேவ பிள்ளை, பறவையை போல அவருடைய கண்கள் உங்களை உற்று, எப்படி உங்களை உற்று பார்த்து பயப்படாதீங்க. அல்லேலூயா. பார்த்து கொண்டுதான் இருக்குது. கவலைப்படாதீங்க, கலங்காதீங்க. தேவ பிள்ளை, ஆண்டவர் உங்களுடைய எல்லா இக்கட்டுகளில் இருந்து விடுவிப்பார். 100க்கு 100 விடுவிப்பார். எனக்கு விடுதலை இல்லைன்னு நீங்க மட்டும் சொல்லாதீங்க. ஜெபிங்க. ஆண்டவர் 100க்கு 100 உங்களுக்கு விடுதலை செய்வார். உங்களை பயமுறுத்துகிற காரியத்தை 100க்கு 100 விரட்டி அடிப்பார். எதற்கெல்லாம் நீங்க பயப்படுறீங்க? உங்க மனசுல யோசிச்சு பாருங்க. நீங்க ஏதோ ஒரு காரியத்துல பயந்துட்டு இருக்கீங்க. அந்த பயத்தை ஆண்டவர் இந்த நாட்கள்ல முறியடிக்க போறாரு, விரட்டி அடிக்க போறாரு. தேவப்பிள்ளை, நிச்சயம் நீங்க விடுதலையை பெற்றுக் கொள்வீங்க. அல்லேலூயா. விடுதலை உங்க சொந்த கண்கள் பார்க்க, மற்றவங்கள நம்மளே பார்ப்போம். ஐயோ, எங்களுக்கு முடியாதுன்னு நினைச்சேன், இது நடக்காதுன்னு நினைச்சேன், முடிஞ்சு போச்சு, தொலைஞ்சு போச்சுன்னு நினைச்சேன். ஆண்டவர் எனக்கு உதவி செஞ்சான்னு பார்ப்பீங்க. உங்க சொந்த கண்கள் பார்க்க ஆண்டவர் அற்புதத்தை உங்க வாழ்க்கையில் நடக்கும். தேவ பிள்ளைகளே, நீங்க தப்பி வைக்கப்படுவீங்க. இதுலெல்லாம் தப்பி வைக்கப்பட முடியாதுன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா? எதுலெல்லாம் நினைச்சீங்களோ அந்த காரியத்துல எல்லாம் நீங்க 100க்கு 100 தப்பி வைக்கப்படுவீங்க. அல்லேலூயா. நீங்க சாட்சி சொல்லுவீங்க. அல்லேலூயா. விடுவிக்கப்படுவீங்க. தேவ பிள்ளைகளே, எனக்கு இதுல விடுதலையே கிடைக்காது, இந்த பாவத்துல எனக்கு விடுதலை இல்லை, இந்த சாபத்துல விடுதலை இல்லை, என் வாழ்க்கைய அவ்வளவுதான் அப்படி நினைச்சீங்க பாத்தீங்களா? நீங்க 100க்கு 100 விடுதலை பண்ணுங்க. இப்ப ஆண்டவர்கிட்ட நீங்க ஜெபிக்கும் போது நீங்க 100க்கு 100 விடுதலை பண்ணுவீங்க. தேவப்பிள்ளை, உங்க சத்தம் ஆண்டவரை நோக்கி மாத்திரம் இருக்கணும். நீங்க ஜெபிக்கும் போது, தனிமையில இருக்கும் போது ஆண்டவர் நோக்கி பாருங்க. ஆண்டவரே, இந்த காரியத்துல ஒரு விடுதலை இல்லைன்னு கேளுங்க. நீங்க கேட்க ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, கேட்கிறவன் காதல் கேட்டால் கிடைக்கும். ஆண்டவர் சமூகத்தை நீங்க கேளுங்கள், கொடுக்கப்படும் தான் சொல்லியிருக்காரு. கேட்க நான் தரமாட்டேன். இந்த உலக மனுஷன் நீங்க கேட்டு அவமானம், நிந்த, வேதனை, இதெல்லாம் எதுக்கு? தேவ பிள்ளை, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. மனுஷர்கள் சக்தியில 2வது அவர் தருவாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவ பிள்ளை, எல்லாரும் மனுஷனை நோக்கி பாதிக்காங்க, மனுஷிகள் நோக்கி பார்க்காதீங்க. ஏசாவை பார்க்க நேர சத்தம் போட்டு ஆண்டவர்கிட்ட நோக்கி கேளுங்க.
ஆண்டவர் உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. ஆண்டவரை மட்டும் சார்ந்திருங்க. மனுஷனையும் மட்டும் சார்ந்திருக்காதீங்க. ஏசப்பா, என்னுடைய காரியத்தெல்லாம் நீங்க தான் சரி செய்யணும். நீங்க தான் என்னுடைய தகப்பன், நீங்க தான் என்னுடைய தாய், எனக்கு எல்லாமே இருக்கீங்க அப்படி நீங்க கேட்கும்போது உங்களை உதவி செய்வார்கள். ஹல்லேலூயா. இனி நமக்கு அந்த பறந்து காக்கிற பட்சியை போல நம்மள ஆதரவா இருக்கும். நமக்கு ஆதரவா இருந்து ஒரு தாயை போல, தகப்பனை போல ஆதரவா இருக்கும். நம்முடைய தேவனிடத்தில் ஜெபிப்போமா? ஜெபம். எங்களுக்கு ஆதரவாக இருந்து நாங்கள் தப்பி செல்ல வழி செய்து விடுவிக்கும் எங்கள் அன்பு ஆண்டவரே இயேசுப்பா, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நேரம் இயேசுப்பா, என் கூக்குரலின் சத்தத்தை கேளும் ஆண்டவரே. என் கண்ணீரின் சூழ்நிலையை மாற்றுங்க ஆண்டவரே. மிகவும் நெருக்கமான சூழ்நிலை இருக்கிறேன் ஆண்டவரே. எனக்கு ஆதரவாக யாரும் இல்லை ஆண்டவரே. நீர் மாத்திரமே என்னையும் என் குடும்பத்தையும் தப்புவிக்க முடியும் ஆண்டவரே. யாருடைய கையிலும் எங்களை ஒப்பு கொடுக்காதீங்க ஆண்டவரே. இயேசுப்பா, எங்களை விடுவித்து எங்களை சந்தோஷப்படுத்துங்க ஆண்டவரே. இயேசுவே, எங்களை சந்தோஷப்படுத்துங்க இயேசுவே என்று இந்த நேரம் இந்த செய்தி கேட்டு ஜெபிக்கும் இவர்களுக்கும் இவர்கள் குடும்பங்களுக்கும் ஆதரவாக இருந்து ஆண்டவரே, இவங்களை தப்பி செல்ல வழி செய்து விடுவித்து ஆசீர்வதிப்பீராக என்று மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.